ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 5 do you knows தான் பார்க்க போகிறோம். சரி, நம்மளோட சேனல்லாம் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் இதுதான். ஃபஸ்ட் ஒனில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, க்ரூட் ஆயில் வந்து பெட்ரோலுன்னு சொல்லலாம். அதோட அது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அதை மூலியமாக தான் நம்ம வண்டிக்கெல்லாம் பெட்ரோல் போடுறோம். சரி வாங்க. ஸோ பெட்ரோலோட யூஸஸ் என்னென்னா, பெட்ரோல் நல்லா டார்க் கலரில் இருக்கும், அப்புறம் ஸ்டிக்கி லிக்விடாக இருக்கும். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா ராக்குக்கு அடியில் இருக்கும்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த பெட்ரோல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கிதுன்னா, பல்லாயிரம் மில்லியனுக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில செடி அனிமல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கோம். ஸோ அந்த அழிஞ்சு போன அந்த செடிகள்லாம் வந்து செடிமெண்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன இருக்குது, அங்கே உள்ளே இருக்க சூட்டுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கி போகிறதில்ல, அது அப்படியே எண்ணெயாக மாறிடுது. ஸோ அந்த எண்ணெயை தான் நாம் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட வண்டிகளுக்கு பெட்ரோலாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த எண்ணெய்கள்லாம் வந்து எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா, இப்போது ஒரு பெரிய பள்ளத்தாக்குகள் அந்த மாதிரி தெரியும்ல. ஸோ அந்த பள்ளத்தாக்குக்கு அடியில் போய் இந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம ரெண்டாவது டூ யூ நோவை பார்க்கலாம். ரெண்டாவது டூ யூ நோ வந்தாச்சு. ரெண்டாவது டூ யூ நோ என்னென்னா, கவர் கிராப்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் க்ரீன் மேன்யூர். ஸோ இப்போ கவர் கிராப்ஸ்னால் என்னென்னா, அது க்ரீன் மேன்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, அது நம்ம மாடுகளுக்கு வந்து அந்த பயிர்களை நம்ம சாப்பிட கொடுக்கலாம். ஏன்னா அது பச்சையாக இருக்குல்ல. ஸோ அப்போ மாடுகள் அதை சாப்பிடும். ஸோ இந்த கிராப்ஸ்லாம் என்ன பண்ணோன்னா, ஒரு சில இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். என்னென்னா சாயில் எரோஷன், அப்புறம் இம்ப்ரூவிங் சாயில் குவாலிட்டி, அப்புறம் என்னென்னா சாயில் எரோஷனை தடுக்கும், தன்மையை மாற்றும். ஸோ அந்த மாதிரி பெஸ்டிஸ் எல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா கவர் கிராப்ஸ் ஆர் கிராஸ், அப்புறம் லெக்மினஸ், மஸ்டர்ட். ஸோ இதுங்கள்லாம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கவர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம மூணாவது ஒன் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்தது சைட்ஸ் தான். இப்போ பார்க்க போகிறது சோஷியலில் இருக்கிறத பார்க்கலாம். சரி வாங்க. ஆடியோ விஷுவல்னால் என்னென்னா நம்மளோட சவுண்டும் அப்புறம் அந்த விஷுவல் காம்பனன்ட்ஸ். அப்படின்னா விஷுவல்னால் என்னது, அந்த ஒரு மூமெண்ட்டு மாதிரி நீங்கள் கார்ட்டூன்ஸ்லாம் பார்ப்பீங்களே, அந்த கார்ட்டூன்ஸில் அந்த நகர்றது தான் விஷுவல். அதில் ஒரு சவுண்ட் தராங்களா, அதுதான் சவுண்டு. ஸோ இது ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த ஆடியோ விஷுவல்லாம் வந்து எப்போவுமே எதில் இருக்கும்னா வீடியோஸில் இருக்கும். அப்புறம் டிவி பார்க்குற ஆடில் வந்து வாய்ஸும் இருக்கும், அப்புறம் அந்த மூமெண்ட்டும் இருக்கும், அப்புறம் ஃபிலிம்ஸ்லேயும் இருக்கும். அப்புறம் ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்க, ஆடியோ விஷுவல் மீடியான்னு சொல்லுவாங்க. அவன் படத்துலேயும் இந்த மாதிரி பேசுவாங்க, கார்ட்டூன்லேயும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈவன் இந்த கார்ட்டூன்ஸ்லாம் மொழிபெயர்க்கலாங்களே. ஸோ அப்போது வந்து சவுண்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த விஷுவல் அப்படியே இருக்கும். அதுக்கு வேறு சவுண்டு வேறு லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஃபோர்த் ஒன்னை பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்போ டேனிஷ் வந்து ட்ராங்க்யூ பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் டேனிஷ் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டென்மார்க்கோடைய அரசர் ஜிசன்பர்கை இந்தியாவுக்கு அனுப்புனாங்களாம். ஸோ ஜிசன்பர்க்னால் என்னென்னா, அது ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரிண்டிங் ப்ரெஸ்னால் இந்த அச்சு தெரியும்ல, அச்சுக்கலை. அவங்க தான் இந்த அச்செல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எந்த இடத்துலனா ட்ராங்க்யூ பார்னால் என்ன, தரங்கம்பாடின்னு சொல்ல வராங்க. வாங்க நம்ம அதாவது டூ யூ நோவா பார்க்கலாம். ஓகே, ஃபிஃப்த் ஒன் ஸ்குவெடிஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸ்குவெடிஷ்னால் என்னென்னா ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி சொல்லி ஒரு அது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா கோதன்பர்கில் அந்த கம்பெனியை தொடங்கினாங்க. அதுவும் எந்த வருஷம்னா 1731க்கு. எதுக்குன்னா இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்காக, ரொம்ப தூரத்தில் போய் ட்ரேடிங் பண்ணிட்டு வரத்துக்காக இந்த ஸ்குவெடிஷ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு பெரிய சக்ஸஸ் தந்துடான். என்னென்னா இந்த டச்சு ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியும் அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியன் கம்பெனியும் ரெண்டு பேருமே சக்ஸஸ் ஆனாங்க. என்னென்னா அவங்களோட கடல் பயணத்தில் அவங்கள சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி டூ யூ நோஸ் போட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.